நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அது ஒரு காணொலியோடு சந்திக்கின்றோம். நேற்றைய நாளிலே கொழும்பு அல்லோலப்பட்டிருந்தது தான் சொல்ல வேண்டும். ரணிலுக்காக பல்வேறுபட்ட நபர்களும் இப்பொழுது ஆதரவாக நீலிக்கண்ணீர் வடிக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் ரணிலை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி எக்காலமிட்டவர்கள், மஹிந்தவின் சகாக்கள், மஹிந்த, சஜித் போன்றவர்கள் எல்லாம் இப்பொழுது ரணிலுக்காக ஒன்று கூடியிருக்கிறார்கள். ரணிலுக்கான குசலம் விசாரிக்கிறார்கள். அப்பொழுது பார்க்கலாம், நேற்றைய நாளிலே பாரியதொரு ஊடக சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. அதாவது அனுரவின் பாசையில் சொல்வதானால் திருடர்கள் என்று சொல்லப்படுகின்ற அனைவரும் கொழும்பிலே பாரிய ஊடக சந்திப்பை செய்தார்கள். அப்பொழுது பார்க்கின்ற பொழுது கொழும்பிலே அந்த சந்திப்பிலே மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொள்ளவில்லை. ஆனால் மஹிந்தவின் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கலந்து கொண்டார். மஹிந்தவின் புதல்வர் நாமல் ராஜபக்ஷ கலந்து கொண்டார். சஜித்தின் பக்கம் பார்க்க போனால் சஜித் கலந்து கொள்ளவில்லை. சஜித்தின் சகாக்கள் தயாசிரி ஜெயசேகர, சஜித்தின் கட்சியைச் சேர்ந்த பல்வேறுபட்ட முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பார்க்கின்ற பொழுது அந்த தருணத்திலே சஜித் பிரேமதாச ரணிலை குசலம் விசாரிக்க வைத்தியசாலைக்கு சென்றார், தேசிய வைத்தியசாலைக்கு. பார்க்கின்ற பொழுது அனைவருமே ஏதோ ஒரு வகையிலே கலந்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். அதே போல சஜித்தோடு அந்த இடத்திலே ரவி கருணாநாயக்க இருந்தார். அதாவது ரணிலின் செல்லப்பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற ரவி கருணாநாயக்க இருந்தார். அப்போ இந்த இடங்களிலே பார்க்கின்ற பொழுது பார்க்கலாம் நண்பர்களே, இவர்கள் அனைவரும் ஏன் இப்பொழுது ரணிலுக்காக ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்றுமில்லை, சுயநலம் சுயநலம் சுயநலம். ஏனென்றால் ரணிலுக்கு முன்பதாக மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மஹிந்தவின் மீது கை வைத்தால் பாரிய ஒரு விளைவுகள் ஏற்படும். மஹிந்த தன்னுடைய ஆட்களை காசுக்கு போத்தலுக்கும் கொடுத்து பௌத்த ஆதரவாளர்கள் என்று சொல்லி பிரச்சனையை கிளப்புவார் அடிப்படையில் ரணில் மீது கை வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பார்க்கலாம். அப்போ ரணிலுக்கு முன்பதாக கைது செய்யப்பட வேண்டியதாக இருந்தவர் டீல் மேக்கர் என்று சொல்லப்பட்ட ராஜித சேனாரட்ன. மஹிந்தவிற்கு எப்படி பசில் ராஜபக்சவோ அதே போல ரணிலுக்கு கடந்த காலங்களிலே டீல் மேக்கராக ராஜித சேனாரட்ன செயற்பட்டார். பார்க்கலாம். இப்போ ராஜித சேனாரட்ன வைத்தியராக இருந்தவர் மிகவும் ஒரு அரசியலே கட்டிக்காரர். அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஊழல்கள் இருக்கிறது வேறு விடயம். அரசியல் ரீதியாக ஒரு பேட்ஸ்மேன் என்று சொல்ல வேணும், கட்டிக்காரன். அப்போ ராஜித சேனாரட்ன இப்பொழுது நீதிமன்றம் பகிரங்க பிடியாணை விடுத்திருக்கிறது. போலீசார் ஒளிபெருக்கும் மூலம் அறிவித்து தேடுகிற ஒளிந்துட்டார். ராஜிதை பிடிக்கிற சின்ன வேலை இல்லை. ராஜித கடந்த காலம் இப்படி கன விளையாட்டுகள் காட்டியிருக்கிறார். அப்போ ராஜிதை பார்த்தார் ரணில் இருக்கார் தானே என்று சொல்லி அதுக்குள்ள ராஜிதைக்கு முதல் ரணிலை பிடிச்சிட்டார். விசாரணை போட ரணில் உள்ளே போயிட்டார். இப்போ ரணிலுக்கு ஆதரவாக எரிக் சோல்ஹெய்ம் இருக்கிறார். எரிக் சோல்ஹெய்ம் அதாவது யுத்த காலத்திலே சமாதான பேச்சுவார்த்தைக்கு மும்முரமாக செய்யப்பட்ட நபர் எரிக் சோல்ஹெய்ம் தூதுவராக இருந்தவர். அப்போ எரிக் சோல்ஹெய்ம் சொல்கிறார் ரணிலை விட சொல்லி. இப்படி பார்க்கக்குள்ள அனைத்து தரப்பினரும் ரணிலை விடுவிக்க சொன்னது நோக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைவருக்கு மீதும் வழக்கு இருக்கிறது. அவங்களுக்கு தெரியும் அனுராட்ட அனைவர் மீதும் வழக்கு, சஜித்துக்கு மேலேயும் வழக்கு இருக்கு, மைத்திரி மேலேயும் பிரச்சனை இருக்கு. அப்படியே ஃபைல் இருக்கு, மைத்திரியோட ஃபைல் பார்த்தால் அனைவரும் 1-2 பேர் இல்லை, சகலரும் பார்த்தால் மஹிந்த, நாமல் ராஜபக்ஷ, அதே போல ரவி கருணாநாயக்க மீது இருக்கிறது. அதே போல தயாசிரி ஜெயசேகர மீதும் அமைச்சராக இருந்த போது இந்த பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. முக்கியமாக மைத்திரிபால சிறிசேன மீது குற்றச்சாட்டு இருக்கிறது, குவித்தஞ்சாயிரம் தாக்குதல், அதே போல பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அப்போ இனி வரும் காலங்கள் இதெல்லாம் வரும். ஆராய்ச்சியால் வழக்கு போடுவான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விஷயத்திலையும் ஒரு நபர் போய் வழக்கு போட்டிருக்கான். அவர் யார் வழக்கு போட்டவர் அதான் தேடணும். அரசாங்கம் சொல்லுது தாங்கள் அதாவது தாங்கள் எந்தவித அழுத்தத்தையும் கொடுக்கலன்னு சொல்லி வழக்கு போட்டது யார்? அனுரவின் சகாக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இதற்கெல்லாம் முற்றுமுழுதான காரணமாக நண்பர்களே அரசியல் தான் இருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் பலரும் கைது செய்யப்பட இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இப்பொழுது மும்முரமாக ரணிலுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், சர்வாதிகாரத்தை தோற்கடிப்போம் என்ற தொனிப்பொருளிலே களமிறங்கி இருக்கிறார்கள். சர்வாதிகாரம் அல்ல, சட்ட ரீதியாக நடந்ததை செய்கிறார்கள். ரணில் மீது போடப்பட்ட விடயம் வழக்கு என்பது சின்ன 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 விடயம் நண்பர்களே. இனிவரும் காலங்களிலே மஹிந்த மீது அவசரமாக கை வைக்க மாட்டார்கள் நான் சொன்னதைப் போல கை வைப்பார்கள் மஹிந்த மீது. ஆனால் ஆறுதலாக முதற்கு முன்னர் கொஞ்சம் தலைகளை பிடிப்பார்கள். அப்போ கைது செய்யலாம் என்ற விடயம் சாதாரணமான பிறகு மஹிந்த மீதும் கை வைப்பார்கள். மஹிந்த மீதும் பல்வேறுபட்ட ஃபைல்கள்
இப்போ அடுத்ததாக பார்க்கலாம் நண்பர்களே, நீங்கள் பாருங்கள் இருந்து மைத்திரிபால சிறிசேன மீது கை வைக்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே பார்ப்போம். இன்னும் பல்வேறுபட்டவர்கள் உள்ளே போகிறார்கள். அனைவரும் ரணிலுக்கு ஆதரவாக என்று சொல்வதை விட, சர்வாதிகாரத்துக்கு எதிராக என்று சொல்வதை விட, ஜனநாயகத்துக்கு ஆதரவாக கொடுக்கிறார்கள் என்பதை விட, அனைவரும் தாங்கள் கைது செய்யப்படக்கூடாது என்பதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். நண்பர்களே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் செந்தூரன். நன்றி, வணக்கம்.